ஆண்டவராகிய இயேசுவே நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் நீ பயப்படாதே என்று முதல் வார்த்தையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே தேவன் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் பேசுகிற வார்த்தை நீ பயப்படாதே என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறதாக இருக்கிற வேதத்தில் பார்த்தோம் என்றால் 365 நாட்கள் வருடத்தில் அந்த 365 நாளிலும் தேவனுடைய வார்த்தை நமக்கு பயப்படாதே என்று சொல்லி கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் அதற்கு மாறாக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு நம்முடைய ஆயுநாள் முழுதும் அநேக பயமுறுத்துகிற காரியங்கள் இந்த பூமியில் உண்டு. அநேகர் பயந்து அந்த பயத்தினால் அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஏன் பயம் வருகிறது என்றால் அவர்களுக்குள்ள அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், தேவைகள், சொல்லி முடியாத இன்னல்கள், அநேக மனக்கலக்கங்கள், மனவேதனைகள் அநேகம் உண்டு. அது நிமித்தமாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பயம் இருக்கிறது. ஆனால் இந்த பயத்தை நீக்குவதற்கு இந்த பூமியில் மனிதர்களால் கூடாது. இன்னும் பயப்படுகிற ஒரு மனிதனை இன்னும் பயமுறுத்துவதற்கு அநேக மனிதர்கள் உண்டு. ஆனால் அந்த பயத்திலிருந்து விடுதலை கொடுக்க ஒரு மனிதன் இந்த பூமியில் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பயந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில் அநேக மனிதர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதர்களையும் பார்த்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், இந்த புதிய நாளிலே கூட தேவனுடைய வார்த்தை நீ பயப்படாதே, பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை பயப்படாதே என்று சொல்கிறது. அது மாத்திரமல்ல, வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று. பயப்படுகிற மனிதனுக்கு ஒரு மனிதர்கள் அவனோடு கூட இருக்க முடியாது. என்னாலும் ஒரு சில நிமிடங்கள் இருப்பார்கள், பேசுவார்கள், அநேக வார்த்தைகளை, பயமுறுத்துகிற காரியங்களை சொல்லி அவர்கள் பிரிந்து விடுவார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை பயப்படாதே என்று சொல்லி அவர் நம்மை விட்டு கடந்து போகிறவர் அல்ல, நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக திகையாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பயத்தின் நிமித்தமாக திகைத்து போய் இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து திகையாதே என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அடுத்ததாக அது மாத்திரமல்ல, நான் உன் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்குது. தேவன் என்றால் சகலவற்றையும் செய்ய வல்லவருக்கு தான் தேவன் என்று பொருள். அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் செய்கிற தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆற்றுகிறவர், தேற்றுகிறவராக இருக்கிறார். அடுத்த வார்த்தை பலப்படுத்தி என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் பயம் இருக்கிற ஒரு மனிதன் பலனை இழந்திருப்பான். அவனை முதலாவதாக தேவன் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படுகிற மனிதனுக்கு அநேக தேவைகள் உண்டு, அநேக பிரச்சனைகள் உண்டு. எல்லாவற்றிற்கும் தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று சொல்லப்படும். எத்தனை காரியங்கள் பயப்படுகிற மனிதனுக்கு தேவைப்படுகிறது என்று பாருங்கள். அத்தனை காரியத்தையும் தேவன் நமக்கு முன்குறித்து நமக்காக எத்தனை காரியங்கள் தேவை என்று அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பயம் வரும்போது அவனுக்குள்ள யாரும் இல்லை என்ற ஒரு உணர்வு இருக்கும். அதற்கு தான் தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். அடுத்ததாக பயம் இருக்கிற ஒரு மனிதனுக்குள்ள திகைத்து போயிருப்பான். அந்த திகைத்து போயிருக்கிற சூழ்நிலையில் அந்த மனிதனுக்கு திகையாதே என்று சொல்கிறார். அடுத்ததாக நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக அந்த மனிதனை பலப்படுத்துகிறார், அந்த மனிதனுக்கு உதவி செய்கிறார், அந்த மனிதனை தாங்குகிறார். இத்தனை உதவிகளையும் தேவன் பயப்படுகிற மனிதனுக்கு தேவையென்று அறிந்து அந்த மனிதனை தாங்கி உதவி செய்து பலப்படுத்தி அவர்களோடு கூட இருந்து
ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவராக இருக்கிற ஒருவேளை இந்த புதிய நாளில் உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் என்றால் அதை குறித்து நீங்கள் திகைத்து கலங்கி விடாதீர்கள். உங்கள் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயத்தை செய்து உங்களை தாங்குகிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட அன்பான தேவன் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் தேவனை நினைத்து நன்றி சொல்லுங்கள். என்னை ஆற்றுகிற, என்னை பலப்படுத்துகிற, எனக்கு உதவி செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற தைரியத்தோடு இந்த புதிய நாளை நீங்கள் வெற்றியோடு கூட வாழுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை முடிச்சு வைக்கும். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே கூட எங்களை பார்த்து நீர் பயப்படாதே என்று சொன்னீங்களே, அதற்காய் நன்றி. எத்தனையோ பயங்கள் இந்த உலகத்தில் உண்டு, ஆனாலும் நீர் உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தினதற்காய், உதவி செய்ததற்காய், சகாயம் செய்ததற்காய், தாங்கினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட அன்பும் அரவணைப்பும் உங்களுடைய வார்த்தையில் உண்டு என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து நாங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு இந்த புதிய வார்த்தையின், வேதத்தின் வார்த்தையை நீர் கொடுத்ததற்காக நன்றி. உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற பயங்களை நீக்கி பலப்படுத்தி சகாயம் செய்து தாங்கி நீங்கள் வழி நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.